ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீக்லி ஒன்ஸ் நம்ம சேனலில் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வீடியோ 44th வீடியோ. இந்த வீக்லி ஒன்ஸ் நம்ம வீடியோ போடுறதுனால இது 44வது வாரத்துக்குள்ள வீடியோ. இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட் கிடைக்கிறேன்னா நிறைய பேருக்கு ஸ்விங் ட்ரேடிங் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறனால தான் நான் இந்த வீடியோ கண்டினியூஸாக மேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஓகே, நான் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக்கில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பை பண்ணி வச்சுருந்தோமோ அந்த ஸ்டாக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் எந்தெந்த புது ஸ்டாக் உள்ளே கொண்டு வர போகிறோம், எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக் தாங்க. இந்த ஸ்டாக் நான் ஆல்மோஸ்ட் எடுத்து மோர் தென் அ மந்த் ஆயிடுச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் நவம்பர் 4th நவம்பர் கிட்ட நான் இந்த ஸ்டாக் எடுத்திருந்தேன். நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்த மாதிரி ஒரு புல் பேக் எடுத்துச்சு. இந்த இடத்த நான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஸ்டாக்லேருந்து நான் நிறைய அப்டேட்ஸ் நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லையும் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரு அப்சைடு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் சம்வேர் இந்த இடத்துல கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு கீழே ஏதாவது ஒரு நெகட்டிவ் கேண்டல் இன்னும் இதுக்கு இந்த லெவலுக்கு பிரேக் பண்ணிடுச்சா, ஓகே, இந்த லெவல் பாருங்கள், இந்த லெவலை பார்த்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. இந்த லெவலுக்கு கீழே ஏதாவது ஒரு ஒரு ரெட் கலர் கேண்டில் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் அவுட் நான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன். நோ மோர் ஹோல்டிங் ஃபார் தி ஸ்டாக். ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன் ஃபியூச்சர் மண்டேக்கு இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்டு பண்ணுறேன்னா இல்லை எக்ஸிட் பண்ணுறேன்னா அப்படிங்கிறது ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் மறக்காமல் நான் அப்டேட் பண்ணிடுவேன். நீங்கள் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பை ஜாயின் பண்ண மறந்துடுறீங்க. ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்டேட்ஸ் கொடுக்குற நிறைய அப்டேட்ஸ் டெலிகிராமில் தான் கொடுப்பேன். ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்டாக் இந்த ஸ்டாக் தாங்க. இந்த ஸ்டாக்லேயும் நான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறேன். மார்க்கெட்டிங்கிறது நல்ல மூவ்மெண்ட் வரும் அப்படின்னு. பட் நான் எடுத்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2nd டிசம்பருக்கு நான் இதுலேருந்து என்ட்ரி எடுத்தேன். என்ட்ரி எடுத்தோன்னே மார்க்கெட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. 20-30 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் கொடுத்தோன்னே திருப்பி கீழே வந்துருச்சு. நான் கீழே வரும்போது நான் இதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் நான் ஸ்டாப் லாஸ் பெருசாக வச்சுருந்தேன். ஓகே, ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் ஸ்டாப் லாஸ் இந்த ஸ்டாக்கில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆக ஆக எனக்கு என்னென்னா மார்க்கெட் இந்த ஸ்டாக் கொஞ்சம் ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரியுது. நான் என்ன பண்ணேன்னா, இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நான் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரெயில் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் வீடியோ யாரெல்லாம் பார்க்கலையோ அதை செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வேணாலும் கொடுத்துட்றேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நான் ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணேன். இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், நியர்பை என்னோட ஸ்டாப் லாஸ் கிட்ட மார்க்கெட் வர வந்துச்சு. பட் என்னோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் இந்த ட்ரேடில். இது ஒரு நல்ல பிரேக் அவுட் இந்த டபிள்யூ பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னா, இந்த டபிள்யூ பேட்டர்னை இப்போ கிரியேட் பண்ணிடுங்க பாருங்கள். இந்த டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்லேருந்து ஒரு நல்ல மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரேடும் நான் ஹோல்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். இது என்னோட செகண்ட் ட்ரேட். நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அதுக்கடுத்து தேர்ட் என்ன ஸ்டாக்னா, தேர்ட் இந்த ஸ்டாக் தான். லாஸ்ட் வீக்கில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே, ஓகே, இந்த லெவலுக்கு மேலே எங்கேயாவது ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நான் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்டாக்கில் நான் எந்த ஒரு என்ட்ரியுமே எடுக்கல. எந்த ஒரு அப்டேட்டுமே நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்லையும் கொடுக்கல. எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் என்ட்ரி பண்ணலை. ஓகே, இந்த ஸ்டாக் மைட் பி நெக்ஸ்ட் வீக் இந்த ஸ்டாக் இந்த இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி வேணால் பிளான் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் இதனோட வாட்ச் லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். தட் நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ண முடியும் என்னால். ஓகே, இதை நான் என்னோட அன்லிஸ்ட் பண்ணிக்கிறேன் வாட்ச் லிஸ்ட்லேருந்து. ஓகே, அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணேன். நான் என்ட்ரி ப்ளேஸ் பண்ண உடனே நான் இதில் ஒரு அப்டேட்டும் கொடுத்துருந்தேன். ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் அப்டேட் கொடுத்துருந்தேன். இதில் நான் என்ட்ரி பிளான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நிறைய பேர் இந்த தம்ஸ் அப் இது பண்ணியிருந்தீங்க. தம்ஸ் அப் இமோஜி கிளிக் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். பரவாயில்ல. நான் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 10-20 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. பட் பரவாயில்ல. நான் குவான்டிட்டி சைஸில் ரொம்ப கம்மியாக தான் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட் என்னோட ஃபேவரில் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் என்னோட குவான்டிட்டி சைஸ் எப்போவுமே இன்க்ரீஸ் பண்ணுவேன். இந்த விஷயத்தை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்கில் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஓகே, ஒரு பிரேக் அவுட்டில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களோட ஃபுல் குவான்டிட்டியை இதில் என்ட்ரி பண்ணிடக்கூடாது. ஓகே, நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளில் நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 100ல் ஃபஸ்ட்டு ஒரு 35 குவான்டிட்டி நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது எடுங்க. ஓகே, 35 குவான்டிட்டி. அதுக்கப்புறம் மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் மூவ் ஆகும் தெரியுமா, திருப்பி கீழே வரும்போது மார்க்கெட் உங்கள் ஃபேவரில் தான் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் தெரியுமா. அந்த இடத்துல இன்னொரு 50
50 குவான்டிட்டியோ இல்லை 55 குவான்டிட்டியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிடுங்க எக்ஸ்ட்ரா. ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ் ஆக 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 நம்ம வந்து குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ தட் நம்மளோட என்னன்னா ப்ராஃபிட் பண்ணுற ரேஷியோ வந்து நல்லா நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, ப்ராஃபிட் ரேஷியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட எல்லா குவான்டிட்டியும் ஒரே ஸ்டாக்கில் போடுறதாவும் இருக்கட்டும், எல்லா அமௌண்ட்டையும் ஒரே என்ட்ரியில் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பிளானிங்கோடு இருக்கணும். ஏன்னா இந்த கேபிட்டல் வச்சு தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பிளானிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இதில் வந்து என்ட்ரி பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருந்தா நெகட்டிவாக போய்கிட்டு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் நான் அப்படியே வெளியே வந்துடுவேன். ஓகே. அதே மாதிரி இது என்னோட ஃபேவரில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ ஃபேவரில் மூவ் ஆக ஆக நான் வந்து ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து என்ட்ரி போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெக்ஸ்ட் வீக்கு நம்ம வந்து உள்ளே வந்து ஸ்டாக் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த ஸ்டாக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த வாரத்துக்கு புது ஸ்டாக் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து கொண்டு வர போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேருந்து எந்த ஒரு ஸ்டாக்கும் பெருசாக வந்து எதுவுமே மூவ்மெண்ட் எதுவும் வரல. ஒரு 2-3 வீக்ஸாகவே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் வந்து இதில் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இதில் வந்து ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் வருது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேட் வந்து நான் எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ரீசன் சொன்னால் தான் நமக்கு வந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் புரிய வரும். நான் எதுக்கு இந்த இடத்துல ட்ரேட் பிளான் பண்ணுறேன், எதுக்கு இந்த ட்ரேடை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணுறேன் இந்த இடத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து நான் இந்த ட்ரேடில் என்ட்ரி ஆகிறதுக்கு இது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரேட். ஓகே. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. ஓகே. ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ஒரு சப்போர்ட்டாக மாற்றி திருப்பி சப்போர்ட் கிட்ட வந்திருக்குது. ஓகே. ஸோ இதனோட 2வது கன்ஃபர்மேஷன். ஸோ தட் மார்க்கெட்டில் இங்கே வந்து நான் ஒரு அப்சைடு வந்து பிளான் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி 3rd கன்ஃபர்மேஷன் ஃபண்டமெண்டலாக லைட்டாக செக் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 2 வீக்ஸாக வந்து ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாகவே நல்ல ஒரு ஃபால் இருக்குது. 3% கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி இருக்குது. ஓகே. ஸோ அதே மாதிரி டெக்னிக்கலாகவும் இதில் வந்து நான் மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் இதில் சைடில் பார்த்துக்கிடுவேன். இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ட்ரேடிங் சார்ட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிட்டிக் ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதை நான் அப்பப்போ சின்னதாக செக் பண்ணிக்கிடுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் வந்து டெக்னிக்கலில் தான் பிலீவ் பண்ணுவேன் என்னோட ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல இருந்து 3rd வந்து நான் அவ்வளோ வந்து பார்க்குறது கிடையாது. இந்த 2 இதில் தான் நான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது. ஸோ மைட் பி மண்டேக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல எங்கேயாவது இந்த இடத்துல ஒரு ட்ரேட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணுறதுக்கு 130 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம இதில் வந்து டார்கெட் வந்து பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ அடுத்த ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் தான். அடுத்த வாரத்துக்கு நம்ம புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்குது. ஓகே. இதை நான் புதுசாக உள்ளே கொண்டு வந்திருக்க செகண்ட் ஸ்டாக். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பலமுறை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன எடுத்திருக்கு, சப்போர்ட் எடுத்திருக்குது. ஓகே. ஸோ பலமுறை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது ஒன்ஸ் வந்து இதுக்கு வந்து ஹைலி பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குன்னா, இங்கேருந்து இது வந்து நெகட்டிவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ஒரு அப்சைடில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே. 2 விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வியூ படி இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இவ்வளோ டைம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா மார்க்கெட் இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த அப் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட் தான் நான் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளோட அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் வந்து அப் சைடில் போய்கிட்டு இருக்கனால நான் இங்கேருந்து ஒரு அப் சைடு வந்து பிளான் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் பொசிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் வைப்பேன். ஓகே. இது வரைக்கும் வச்சுக்கிடுவேன். ஏன்னா லாஸ்ட் ஸ்விங் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்துட்டு போயிருக்குது. ஸோ 40-50 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வரும். 60 பாயிண்ட்ஸ் வந்து நான் ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 60 அண்ட் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நான் வந்து டார்கெட் வந்து ஈஸியாக இதில் வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது எனக்கு வந்து. ஸோ என்னோட என்ட்ரி லெவல் கிட்ட இந்த மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். நான் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நான் ஃப்ரீ டெலிகிராம் குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே. ஸோ லாஸ்ட் ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஸ்டாக்குன்னு இல்லை. ஓகே. செகண்ட் லாஸ்ட் ஸ்டாக். ஓகே. ஸோ இந்த ஸ்டாக்கை நான் வந்து எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஓகே. பிரேக் அவுட் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஒரு பிகினராக இருந்தாலும்
அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எப்பவுமே ட்ரேட் வந்து கத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்ல தான் கத்துக்கிட்டா. மார்க்கெட் எப்போ பிரேக் அவுட் குடுக்குது, எப்போ மார்க்கெட் பிரேக் டவுன் குடுக்குது. ஸோ நெறைய பேர் வந்து இந்த விஷயம் தான் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் எனக்கு வந்து இந்த இடத்துல தெரியுது. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கீழ வந்துச்சு அப்படின்னா, திருப்பி இந்த லெவல் கிட்ட வந்துச்சுன்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ட்ரேட் வந்து பிளான் பண்றதுக்கு ஒரு ஹைலி பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த இதில பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஓகே. ரீசென்ட்லி இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் சைட்ல தான் மூவ்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்குது. நம்ம ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா, நம்ம ட்ரெண்ட் லைனும் இதில வந்து டிராப் பண்ணிக்கலாம். பட் ட்ரெண்ட் லைன் டிராப் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கீழ வர்றதுக்கு வாய்ப்பில்ல. ஓகே. ஸோ ட்ரெண்ட் லைன் வந்து ரொம்ப கீழ தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு அப் சைட் மூவ் வர்றதுக்கு ஒரு ஹைலி பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா, இதையும் நான் அடுத்த வாரத்துக்கு மார்க்கெட் என்னோட ஃபேவர்ல வந்துச்சு அப்படின்னா, ஸோ நெறைய ஸ்டாக் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஹோல்டிங்ஸ வந்து நான் எப்போ என்னோட ஹோல்டிங்ஸ்ல இருந்து நான் எக்ஸிட் பண்றேனோ, அப்ப தான் நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நான் வந்து பிளான் பண்ணுவேன். அப்படி இல்ல நான் வந்து பிளான் பண்ணல அப்படின்னாலும், நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப்ல. ஓகே. ஸோ இது என்னோட என்ட்ரியா இருக்கும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இதில வந்து பிளான் பண்ணலாம். ஓகே. 150 150 ஈஸி டார்கெட் பார்த்தீங்கன்னா, 150 பாயிண்ட்ஸ் இதில வந்து நம்ம ஈஸியா டார்கெட் பண்ணலாம். ஏன்னா பிரேக் அவுட் வந்திருக்கு கைஸ். ஓகே. பிரேக் அவுட்ல ஒரு ஹை வால்யூம் ஓகே. இனியும் வரப்போற கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய சைஸ் கேண்டலா கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி பெரிய சைஸ் கேண்டலா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, 150 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியா நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்டாக்ல நான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து நம்மள பிகினிங்லேருந்து வாட்ச் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த ஸ்டாக்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2, 3 தடவ நான் வந்து என்ட்ரி, எக்ஸிட் வந்து பண்ணியிருக்கிறேன். ஓகே. நான் என்ட்ரி பண்ணும்போதெல்லாம் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கும். பட் நான் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து ட்ராப் பண்ணி வச்சிருந்தேன். 2, 3 மந்த்ஸ் ஆமா. 2, 3 மந்த்ஸாவே நான் வந்து ட்ராப் பண்ணி தான் வச்சிருந்தேன். எப்போ இங்க பாருங்க. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2022ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஓகே. எத்தன 2022ல இருந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இவ்வளோ டைமா ஃபாலோ பண்ற ட்ரெண்ட் லைன இப்போ வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னா, ஓகே அதான் தப்பான விஷயம். மார்க்கெட் வந்து இதில பிரேக் பண்ணியிருக்குது. ஓகே. பிரேக் பண்ணியிருக்குது. பட் எனக்கு வந்து இந்த இடத்துல கீழ பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே. கீழ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பியும் இது வந்து சப்போர்ட்ட ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்குது. ஸோ ஒன்ஸ் இது சப்போர்ட்ட வந்து இந்த இடத்த சப்போர்ட்டா மாத்திச்சு அப்படின்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வர்றதுக்கு ஹைலி பாசிபிலிட்டீஸ் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட பிரைஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்குது. அதே மாரி நல்லா ஃபாலோ ஆயிருக்குது. ஓகே. நல்ல மார்க்கெட் வந்து இந்த இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 20, 30% 30, 40% மேல விழுந்திருக்குது ஐ திங்க் ஸோ. இதுலருந்து நம்ம பார்க்கும்போது, நான் வந்து சொல்றேன் உங்களுக்கு எத்தன பெர்சன்ட் கிட்ட விழுந்திருக்கு அப்படின்னு. 46% கிட்ட விழுந்திருக்குது. நம்ம லாங் டர்மா எடுத்துட்டு போணும்னா கூட நம்ம இந்த ஸ்டாக் வந்து நம்ம எடுத்துட்டு போலாம். ஸோ ரொம்ப நல்ல ஸ்டாக் இது. ஸோ அதே மாரி நான் இதில ஒரு டிஸ்க்ளைமரும் சொல்லிக்கிறேன். ஓகே. நான் இந்த வீடியோல சொல்ற ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நீங்க உங்களோட அனலிசிஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதா இருந்தா எடுங்க. நான் எந்த ஒரு பை, செல் ரெக்கமெண்டேஷனும் இந்த வீடியோல நான் வந்து சொல்லல. நான் என்னோட வியூ மட்டும் தான் இதில வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ பை, செல் பண்றது இது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.